பணிகளுக்கு தான் பயன்படுத்த வேண்டும். அதுபோலத்தான் வக்ஃபு சொத்து என்பதும் அன்றைக்கு இருந்தவர்களால் இறைப்பணிக்காக, மக்கள் பணிக்காக இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நவாஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, அந்த பாய் வந்து கேட்டால் அவங்க முன்னோர்கள் வந்து இந்த நிலத்தை வந்து கொடுத்தாங்களாம். யாருங்க அவங்க முன்னோர்கள்? அவங்க முன்னோர்களோட பேர்கள் அந்த லிஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னா, காட்ட மாட்டாங்க. இவங்களோட முன்னோர்கள் யாருன்னா ஐரோப்பியர்கள். இவன் சொல்கிறபடி பார்த்தா இவங்களோட முன்னோர்கள் ஐரோப்பியர்கள், தமிழர்கள் வந்து கிடையாது. ஐரோப்பியம் வந்து எங்கே இருக்குது? அவங்க தான் ஆதாம் ஏதான் ஏவாள் ஆதாம் ஹவ்வான்ட்டு ஒரு கதம்பயிரை எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ வரலாற்றுப்படி பார்த்தா இவங்க முன்னோர்கள் இந்த நிலத்துக்கு உண்டானவங்க கிடையாது. அவங்க இங்கே புலம்பெயர்ந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. புரிஞ்சுச்சிங்களா? ஆனால் இங்கே வந்துக்கிட்டு கேட்டால் எங்கள் முன்னோர்கள்னு சொல்லிட்டு மக்களை போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. தமிழர்கள் வந்து கோயில் வழிபாட்டு தான் இது பண்ணாங்களே தவிர இந்த சிலுவை மசூதிங்கிறது கிடையாது. அது அங்கேருந்து பிரிஞ்சு ஐரோப்பியர்கள் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சு வந்தது தான் இந்த இதெல்லாம். இதுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் சம்மந்தமும் கிடையாது.